ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, மேஷத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த வாரத்தில் ரிஷபத்திலிருந்து துவக்கிறார். உச்சஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது பகவான், மகர ராசியில் 3 கிரக சேர்க்கை, சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது. கும்பராசியில் சனி, சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி 19ஆம் தேதி அன்னைக்கு. அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி சூரியன் சனியோடு இணைகிறாரு. இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சி மற்றும் கிரக நிலவரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சந்திரன் ரிஷபராசியில் இருக்கிற வரைக்கும், அதாவது 18ஆம் தேதி பிப்ரவரி 18ஆம் தேதி இரவு 9:54 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது 18ஆம் தேதி ராத்திரி 9:54 விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். 21ஆம் தேதி காலை 7:44 வரைக்கும் விருச்சிக ராசிக்கு. 21ஆம் தேதி காலை 7:44 தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது 21லேருந்து 23ஆம் தேதி ராத்திரி 7:25 வரைக்கும் தனுசு ராசிக்கு. அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. 23ஆம் தேதி பிப்ரவரி 23ஆம் தேதி ராத்திரி 7:25 பிப்ரவரி 26ஆம் தேதி காலை 8:11 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக பணப்பற்றாக்குறை ஏற்படாமல், வாக்குச்சாதுரியம், வார்த்தைகளால் சங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த லக்ஷ்மி நரசிம்மரின் உபாசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டால், வளர்பிறை சந்திரனாக இருக்கார். கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் 26ஆம் தேதி வரைக்குமே வளர்பிறை சந்திரன் தான். அதில் 26 இருக்காது. 25ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தனலாபம் அதிகரிக்கும், காரிய வெற்றி ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், வீடு மனை மாற்றம், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகக்கூடிய நாட்களில் 21லேருந்து 23 சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. அதனால் உங்களுக்கு பூமி தொடர்பான வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற சூழ்நிலை. பூமி தொடர்பான வழக்கு, போலீஸ் கேஸ் ஏதாவது இருந்தாலும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 23லேருந்து 26ஆம் தேதி வரை சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 23லேருந்து 26 சந்திரன் வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி திதியும் வருது. அதனால் இந்த மாதத்தில் குறிப்பாக அந்த 23லேருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தில் முதலீடுகள் ஏற்படும். ஆனால் 25, 26 ஆகிய நாட்கள்
அதிகமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை விலக்கி வைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. உங்களுக்கு அடுத்தவர்களின் மீது முன்கோபத்தின் காரணமாக தவறான புரிதல் ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த வாரம் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால வியாபாரிகளுக்கு இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்பட்டாலும் அனாவசிய அலைச்சல் ஏற்படும் சொன்னேன். அதே சமயம் அந்த வியாபாரிகளுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரத்தில் ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வியாபார நிறுவனம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிற அசோசியேஷனில் நீங்கள் ஒரு பதவியில் அமர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ அது கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் 3 கிரக சேர்க்கை, அதாவது செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. அதனால் இந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, இதில் செவ்வாய் உச்சபலத்தை அடைகிறார், உச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் மட்டும் இல்லாமல் வேலை கிடைக்காமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் முழுக்கமே வளர்ச்சியை தரக்கூடிய வேலை கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். ராசிநாதன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்கள் பூமி தொடர்பான விஷயத்தில் வழக்குகள் அல்லது வேறு விஷயத்துக்கு அரசு விஷயத்திலோ அரசாங்க விஷயத்திலோ வழக்குகள் உங்கள் பேரில் இருந்துன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் அதிகாரமாக தான் பேசுவீங்க. கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருக்கிறதுக்கு சந்திரன், வளர்பறை சந்திரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவாளுக்கு, வியாபாரிகளுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு, தொழில்துறையினர் எல்லாத்துக்குமே அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால வருமானத்தில் குறைவு இருக்காது. 2ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறதுனால சுய தொழில் பிரிவினருக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஈவன் செவ்வாய் இருக்கிறதே நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய கடினம் முயற்சி, அதாவது புஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு பேர், தள்ளி அடித்து பிடிச்சி வேலை பண்ணுறது, அப்பேற்பட்ட உழைப்பின் காரணமாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடின முயற்சி மட்டும்தான் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை தவிடுபொடியாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். மேஷ ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை. இருந்தாலும் அம்பாள் வழிபாடு, அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால அம்பாள் வழிபாடு செய்வது, அதுவும் குறிப்பாக ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்வது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் அம்பாளை வழிபடுவது காரணமாக உங்களுக்கு செவ்வாயினால் ஏற்படுகின்ற சங்கடங்களையும் தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அம்பாள் தான் அனைத்து நவ கிரகங்களுக்கும் தலைவி. அந்த தலைவியின் புதல்வனை உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் செவ்வாய். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்திலே மனோபலம் அதிகரிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விரையாதிபதி உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருக்கின்ற குழப்பங்கள் உங்கள் முயற்சியால் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் உதவியை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சில ஸ்திரத்தன்மை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்கள், ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி உச்சம், அதனால் நண்பர்கள், உடன் பணியாற்றுபவர்களின் உதவி அவசியமான வாய்ப்பை ஏற்படுத்தும். சில சமயம் அதே நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அவச்சொல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக, ஏன்னா ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கார், உச்ச செவ்வாயோடு சேர்ந்து தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் நட்பு கிரகத்தோடு இருக்கார். அதனால் உங்களுடைய தந்தையின் அனுகூல பலன்கள் அல்லது பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு சிக்கலை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன்
சனியோடு சேர்றாரு. அதனால் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு இல்லாத வாய்ப்புகள் இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த வாரம் சற்று எதிர்மறை பலன்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதற்கு காரணம்னா இந்த சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால தான். அதனால் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் ஒரு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்களுடன் அன்பு பாராட்டி இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வது அவசியமான ஒன்று. ஏன்னா அவங்க மூலமாக தான் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் அவர்களின் தவறான நடவடிக்கைகள் அல்லது தேவையில்லாத விஷயங்களில் அவர்களின் ஈடுபாடு உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகளிடம் சற்று நிதானத்துடன் பேசினால் மட்டுமே அவர்களின் பிடிவாத குணம் வெளிப்பெறாமல் இருக்கும். இல்லாட்டி தேவையில்லாமல் பிடிவாத குணத்தை கொடுத்து உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட அஜீரண கோளாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி புதன் சூரியனோட சனியோடு இருக்கார். அதனால் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அல்லது சக பணியாளர்களின் உதவி நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அடுத்தவங்களை நம்பி தான் நீங்கள் வாரத்தை ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு சற்று மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதாவது வியாபாரம் ஒழுங்காக நடக்கலையே, வியாபாரத்தை எப்படி நடத்துறது, அது தேக்க நிலையை எப்படி தாண்டி போகிறதுங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வார்த்தை குழப்பமாகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க. எடுத்தறிஞ்சு பேசுகிறது, சலிப்புத்தன்மையோடு பேசுகிறதுலாம் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் செவ்வாய் உச்சபலமாக இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதி விரையாதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள், உங்களுடைய இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் உங்களுடைய காதல் வயப்பட்ட அந்த நபர்களுக்காக செலவுகள் ஏற்படுதல், உங்களுடைய நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகளும் சேர்ந்தே இருக்கிறதுனால இந்த சந்தோஷமான அனுபவங்களை இந்த செலவுகள் மந்தத்தன்மை ஆக்கிவிடும். அதாவது சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, ஆனால் பண தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். யக்ஷாய குபேராய வை ஸ்ரவணாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்மிருதிமே தேகி தாபய ஸ்வாகா அப்படிங்கிற குபேரனுடைய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமியை கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது அல்லது ஸ்ரீ சூக்த வழிபாடு செய்வது. ஸ்ரீ சூக்தத்தை சொல்லி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8 to 9 மணிக்கு, ராத்திரி 8 to 9 இல்லாட்டி காத்தால் 7:45 to 8:45 மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சாற்றி வழிபடுவதன் மூலமாக பணத்தட்டுப்பாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் வார்த்தை விரயங்களும் ஏற்படும், பண விரயங்களும் ஏற்படும், குடும்ப தேவைகளும் அதிகரிக்கும். அதே சமயம் அனாவசியமான வார்த்தை விரயங்கள், ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் கோபம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்கள் கோபம் என்னதான் இருந்தாலும் ராஜ மரியாதை எங்கே போனாலும், ராஜ மரியாதைக்கு காரணம் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது. இந்த லாபஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்கறதுனால மாலை மரியாதைகள் சூடுகின்ற நேரமாக இருக்குது, மரியாதை கூடுகின்ற நேரமாக இருக்குது. மூத்த சகோதரர்கள் உதவியை தருவார்கள். மூத்த சகோதரர்கள் சற்று இளக்காரமாக பேசினா கூட கண்டுக்காமல் போயிடுங்க. நமக்கு பணம் காரியமாக வீரியமானு பார்த்தா இன்றைக்கி இருக்கிற நிலைமை காரியம்தான் முக்கியம். அதனால் என்ன பேசினாலும் கண்டுக்காமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க என்ன வேணால் தப்பாக பேசிட்டு போட்டோம், நம்ம சைடில் தப்பு இல்லை. இப்போ ஒரு பொருள் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு தான் அந்த பொருளுக்கு உங்களுக்கு சொந்தமாக கொண்டாட முடியும். அது மாதிரி அவர் என்ன தவறான வார்த்தை பேசினாலும் அது எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதனால் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள்.
உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் பண்ணுற 18 முதல் 21ஆம் தேதி வரை உங்களுக்கு பெருமிதம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை 9ஆம் இடத்துல, அதனால் தந்தை மகன் உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு முன்கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். அந்த முன்கோபத்தை காரணமாக காட்டி நீங்கள் தப்பான வார்த்தைகளை பேசுகிறதுனால அப்பா மகன் உறவில் ஒரு பெரிய விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தோடு நடந்துக்கோங்க. பாக்கியஸ்தானத்துக்கு சனி சூரியன் சம்பந்தம் இருக்கிறதுனால உங்கள் தந்தை மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகளோ அல்லது உங்களுக்கு தந்தை மூலமாக வரவேண்டிய சொத்து பாக்கிகளோ உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு, விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகள் அதிகரிக்கின்ற வாரமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, வெளியிலேருந்து எதிர்ப்பு இருக்கும். உங்களுக்குள்ள உங்கள் க்ளோஸ், அதாவது ஃபஸ்ட் லைன் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகள், இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருந்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு இடமாற்றத்தை கேட்டு விடாதீர்கள். இப்போ கேட்டால் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் வீடு கட்டுற முயற்சியை இந்த இன்னும் ஒரு மாதத்துக்கு தள்ளி போடுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வீடு கட்டும் முயற்சி மந்தத்தன்மையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கும் அல்லது ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் உச்ச செவ்வாயின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால தான். அதே சமயம் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு வருகின்ற அந்த 21 முதல் 23ஆம் தேதி வரை சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமும் 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளை அந்த 25ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது வெற்றியை தரும். பூமி தொடர்பான விஷயம், விவசாயம் சார்ந்த தொழிலில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன் உச்சமாக இருக்கிறதுனால பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரம். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. தன யோகம் ஏற்படுறது. இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால், முடிஞ்சால் இந்த வாரம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு சுமங்கலிக்கு, 60 வயசுக்கு மேலே இருக்கிற சுமங்கலிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சௌபாகிய திரவியங்களை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவது அவசியமான ஒன்று. ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய தந்தை வழியிலையும் எந்த விதமான பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு. அதே சமயம் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது, அதுவும் குறிப்பாக காளி வழிபாடு செய்வது எதிர்ப்புகளை மறைப்பதற்கும் எதிர்ப்புகளை குறைப்பதற்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் இருப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். கடகராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 5, 10 கூடிய செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால, அதுவும் 7ஆம் இடத்துல டைரெக்டாக இருக்கார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் நண்பர்கள் அல்லது உங்கள் பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், நண்பர்கள், பெரிய மனிதர்கள், அதாவது சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்க, இத்தனை நாள் அவங்க பாராமுகமாக இருந்தாங்கன்னா இந்த வாரத்தில், அதுவும் குறிப்பாக வார ஆரம்பத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய 17, 18 ஆகிய நாட்கள், 17, 18, 18ஆம் தேதி ராத்திரி 9:54 ஒரு பெரிய உதவியை செய்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வராரு. இந்த வாரத்தில் 18லேருந்து 21 உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் அது நெகட்டிவான பலன்களாக இருக்காது. அதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது நடக்கலையேங்கிற ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க. அது சம்பந்தமான எண்ண ஓட்டங்கள் இருக்குமே தவிர மற்றபடி நெகட்டிவ் எண்ண ஓட்டங்கள் இருக்காது. அதாவது இது நடக்குமா, இது நடக்காதா, இது நடந்தால் நல்லா இருக்குமே, இப்படிப்பட்ட பதட்டம் இருக்குமே தவிர இது நடக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது, அப்படி நெகட்டிவான பலன்கள் இருக்காது. அதனால் உங்களுக்கு அனுகூலமான சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்,
விரையாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் குடும்பத்தில் தேவைக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்திற்கு 4 கிரகங்களின் பார்வை, அதாவது சனி, சூரியன், புதன் ஆகிய கிரகங்களோட குருவின் பார்வையும் 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் புதிய உறவுகள் வருவதன் மூலமாகவோ அல்லது ஏற்கனவே நெடுநாட்களாக தொடர்பில் இல்லாத உறவுகள் வருவதன் காரணமாகவோ உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும்னு சொன்னேன். அதனால் குடும்பத்தில் வருமானத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளே உங்களுக்கு பண உதவி செய்வார்கள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற அந்த 22ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற அந்த 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு தனயோகம் ஏற்படும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஏன்னா அந்த நாட்களில் தான் குரு, சனி, சூரியன், புதன் ஆகிய கிரகங்களின் பார்வையில் சந்திரன் இருப்பார். அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் புதிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது திருமண வயதில் இருந்தால் அவர்களின் திருமண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் அப்போ எங்களுக்கு சார் அப்படின்னா அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் திருமணத்தை பற்றி பேசாதீங்க. இந்த வருஷம் 2024 அக்டோபருக்கு அப்புறம் திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்கினால் இந்த வருஷ கடைசியிலேருந்து தை மாதம், அடுத்த வருஷம் தை மாதம் பிறக்கும் பொழுது சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வருமானம் வந்தாலும் சுப செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதுவும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுதும், அதாவது 18லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த வம்ச விருத்தி செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் யார் கூட பேசினாலும் அவங்கக்கிட்ட சில சமயம் திட்டு வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணாத தப்புக்கு திட்டு வாங்குவேன். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு கோபத்தை வெளிக்காமிச்சிடாதீங்க. உங்களுடைய அடி வயிற்று பகுதியில் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் விரயத்தில் இருக்கும்போது, விரயஸ்தானமான மிதுன ராசியில் இருக்கும் பொழுது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அடி வயிற்றில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அல்லது உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்களுடைய கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு சலனத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய தொழிலில் எந்த விதமான தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரம், வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னு கேட்டால், திருத்தணி முருகனை தினமும் வழிபட்டு வாருங்கள். ஏன்னா முருகன் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிற சப்தமஸ்தானத்தில். அதனால் நல்ல நண்பர்கள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய உறவினர்களிடம் உங்களுக்கு மிதமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கும் அன்பு பாராட்டுவதற்கும் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசம லாப மற்றும் விரயஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த வாரத்தில் வார கடைசியில் 23ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. இந்த 21லேருந்து 23 விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சில சமயம் பார்த்திங்கன்னா பூமி தொடர்பான விஷயத்துக்காக கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்றது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார் 6ஆம் இடத்துல. அதனால் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பூமி வாங்கிறதுக்காக, அதாவது ஸ்திர சொத்து வாங்கிறதுக்காக கடனை வாங்குவீங்க. சில பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த நிலத்தை அடமான வச்ச இடத்துலேருந்து மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. 2ஆம் வீட்டில் கேது இருக்கார். அதனால் வார்த்தைகளில் அப்பப்போ விரக்தித்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரம் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார கடைசியில் வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு
திருமண பேச்சுவார்த்தைகளில் ஒரு ரசபாசமான சூழ்நிலை ஏற்படும். பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு க்ளோஸ் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்பொழுது தான் ஒரு உண்மை தெரிய வரும். அவங்க வீட்டில் உங்களுக்கு பார்த்த இடத்துல ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கு கவனத்தை ஏற்படுத்தி அதனால் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நிறுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் திடீர் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எப்போ அப்படின்னா சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ஈஸியாக எதிர்கொள்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்பீர்கள். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இப்போ சுமூகமான தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உதவிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்கள் கழுத்து பகுதியில் இந்த வலதுகை பக்க கழுத்து, வலதுகை பக்க தலை, காது, கண்ணு போன்ற விஷயங்கள் ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அதற்கு மருத்துவ உதவியின் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு ராசியை பார்க்குறாரு. இந்த ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும். அதுக்கு உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், உங்கள் வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதனால் உங்கள் அப்பா கூடயும் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி வேணும்னா பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண வருமானம் பெருசாக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லைன்னா 7ஆம் இடத்துல புதன் நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால வருமானம் தொய்வை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. சார், அப்போ ஆரம்பத்தில் சொன்னீங்களே கடன் அடைக்க முடியும்னு, ஆரம்பத்தில் பண வருமானம் ஏற்பட்டு கடன் அடைச்சிருவீங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 6ஆம் இடம் வீக்காக இருந்தாலோ அல்லது 6ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருந்தாலோ கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கடன் அடைபடுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சிக்கலும் ஏற்படாத சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக சந்திரன் 21லேருந்து 23 வரைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி 18லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்கறதுனால லாபஸ்தானத்திலேருந்து குழந்தைகளின் ஆலோசனையின் பேரில் அல்லது மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நல்ல படிப்பில் சேர்த்து விடுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பிரார்த்தனை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், பணப்பற்றாக்குறை ஏற்படாது அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அதுவும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு, அதாவது பெருமாள் நின்றுட்டு இருக்கணும், 2 பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருக்கணும். அந்த இடத்துக்கு போயிட்டு அவருக்கு துளசி மாலை இந்த வாரம் முழுவதும் வாங்கி சாற்றி வாருங்கள். தினமும் காத்தால போனாலும் சரி, இல்லை சாயந்தரம் போயிட்டு அந்த பெருமாளுடைய சந்நிதிக்கு போயிட்டு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா அந்த துளசி மாலையை கொஞ்சோண்டு, அந்த துளசி மாலையிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டு கல்லாப்பட்டி, உங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸ் இருந்தாலோ இல்லை அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோ இருந்ததுனாலோ அலமாரி இருந்தாலோ அதில் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த துளசியை வைக்கும்பொழுது கூட 2 பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படாது, பணம் ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதுவும் வளர்பிறை சந்திரன் பாக்கியஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. லாபஸ்தான அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 8ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற, எதிரிகளிடமிருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் பூர்வீக சொத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். உங்களுடைய வியாபார ஸ்தலத்திற்கோ உங்களுடைய பிஸ்னஸுக்கோ ஏதாவது இடம் வாங்கணுன்னா இந்த வாரத்தில் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 8ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறது. எதிரிகளின் பலம் சற்று அதிகரித்தாலும் அது உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பதவி உயர்வு அல்லது உங்களுடைய சமூக கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மெத்தனை இல்லாமல் நடந்துக்கிறது நல்லது. குறிப்பாக சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வருகின்ற 21 முதல் 23ஆம் தேதி வரை
சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு அனைத்து விதத்திலும் எப்பேற்பட்ட வழக்கு இருந்தாலும் சரி, உங்கள் பேரில் என்ன வழக்கு போட்டிருந்தாலும் சரி, போலீஸ் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தும். உங்களுடைய சமூக கௌரவம் உயர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த உர தொழில் பண்ணுறவங்க, உர வியாபாரம் பண்ணுறவங்க, அல்லாட்டி பசுமாட்டுகளுக்கு பசுமாடு கால்நடைகளுக்கு தீவனம் விற்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படும். மருத்துவம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அதாவது எம்எஸ் சர்ஜன், அதாவது சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. பல் டாக்டரு, இந்த காது டாக்டரு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பார்ட்டுகள்லாம் டாக்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படும். வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸ்கேன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கும் இந்த வாரம் அமோகமான பலன்கள். லேப் டெக்னீஷியன், ஸ்கேன் சென்டர் நடத்துகிறவங்க, மருத்துவம் சார்ந்த மெடிக்கல் ஷாப் நடத்துகிறவங்க, மருத்துவம் சார்ந்த அனைத்து தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ மட்டும் இல்லைங்க, இந்த வாரத்தில் ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் 25 வரைக்கும் உங்களுக்கு பெரிய லாபம் இருக்குது. மருத்துவம் சார்ந்தவர்களுக்கு பெரிய லாபம் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 15 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 25 வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே சனியோடு இணைகிறாரு. சனி செவ்வாய் சேர்க்கை எப்பொழுதெல்லாம் ஏற்படுகின்றதோ, நீங்கள் உங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லை, கடந்த 100 வருஷம் 200 வருஷத்தை எடுத்து பாருங்கள், சனி செவ்வாய் எப்பொழுதெல்லாம் சேர்க்கை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படும். ஒன்றா உலகப் போர் வரும், இல்லாட்டி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி கொரோனா பாதிப்பு, ஏதாவது உயிர் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறதுனால என்ன பலன் அப்படின்னா, கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அரசாங்கத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எதிர்மறை எண்ணம் கொண்ட அரசாங்கத்திற்குள் சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது உலகப்போராக வரத்துக்கு வாய்ப்பில்லை, உலகப்போர் வரத்துக்கு வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நமது பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம், அதுவும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு, பாரத தேசத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய ஆற்றல் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபார செழிப்பு, படிப்பில் மேன்மை, உத்தியோகத்தில் பதவி உயர்வு, செல்வாக்கு மிக்க நபர்களின் மூலமாக உதவிகள் கிடைத்தல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா உக்ர நரசிம்மர். மலை மேல் இருக்கும் உக்ர நரசிம்மரை வழிபடுங்கள். உக்ரம் வீரம் அப்படிங்கிற மந்திரத்தை, அவருடைய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுடைய ஆற்றல் வெளிப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவமும் மரியாதையும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். துலாம் ராசி, அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில், அதாவது 18ஆம் தேதி இரவு 9:54 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. பிப்ரவரி 18 ராத்திரி 9:54 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறு மனச்சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற பேச்சுக்களை பேசி அதனால் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் வாக்குவாதம், குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யாததுனால வாக்குவாதம், குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த 18ஆம் தேதி மட்டும் அனாவசியமான செலவுகள், அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18ஆம் தேதி முதல் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு, 11ஆம் இடத்துக்கு வரைக்கும். ஸோ வளர்பிறை சந்திரன் இந்த வாரம் முழுவதும் இருக்கிறதுனால, அதாவது 11ஆம் இடமான சிம்மராசிக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான். அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்,
4ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பார்வை இந்த 18ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. ஆனால் 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. புதன் சூரியன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் இந்த வாரத்தில் ஏற்படுறது. அதாவது 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்த புதாதித்ய யோகம். இதனால் உங்களுக்கு குழந்தைகளின் அறிவுத்திறமையை பாராட்டுவீர்கள். ஆனால் அந்த குழந்தைகளின் அறிவுத்திறமையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் சற்று மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. அதனால் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற 21 முதல் 23 வரை உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாயின் பார்வையில் சந்திர மங்கள யோகம், அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால அனுகூல பலன்கள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதனால் ஆதாயம் ஏற்படுமே தவிர நஷ்டம் ஏற்படாது. பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை வருதுனால குடும்பஸ்தானத்தில் சில வாக்குவாதம் இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்த சகோதரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது அவசியமான ஒன்று. ஏன்னா உங்களுக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும். உங்கள் காரியம் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஏறி மிதிக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது. அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் குறைந்து ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் நண்பர்கள், பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அமோகமான பலன்கள் ஏற்படுறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, பரிகாரம், பிராயஷ்சித்தம் அப்படின்ட்டு பார்த்தா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக, குருவாக ஏற்று முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படாமல், வண்டி வாகனத்தில் சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முருக வழிபாடு செம்மையை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி, அதாவது 18ஆம் தேதி ராத்திரி 9:54 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. பொதுவாக 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போனால் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். பண விவகாரங்களில் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படுத்துவார். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அது குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டார். ஆனால் வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரனாக இருந்தால் தான் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, பிரிவு இதெல்லாம் ஏற்படும். ஆனால் இது வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடியறதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உஷ்ணத்தினால் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு, மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகி, அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது குழப்பம் இருந்தாலோ, இல்லை உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் நீங்கள் வாங்கியிருக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். உடல் அசதி ஏற்படுற அளவுக்கு அலைச்சல் இருக்கும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 21ஆம் தேதியிலேருந்து சந்திரன் 9ஆம் இடத்துல இருப்பார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்பிறை சந்திரன். அதனால் எந்த கெடுதலையும் ஏற்படுத்த மாட்டார். 10ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 23 முதல் உங்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய தொழில் வளர்ச்சியின் காரணமாக புதிய முயற்சிகளின் மூலமாக அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு துறையில் இருக்கிற பெரிய மனிதர்களின் நட்பை பாராட்டி அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரதுனால உங்களுக்கு ஒரு விதமான ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் குரு வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் வர மே மாதம். இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் புதிய மாற்றம் ஏற்படும். நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உண்டான ப்ரில்யூட் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் வார கடைசியில். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும்.
அதே சமயம் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது, 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் விருச்சிக ராசியில் பிறந்து வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தசமஸ்தானத்து அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து 4ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. இதன் காரணமாக உங்களுடைய கடின முயற்சியின் காரணமாக வேலை கிடைப்பதற்குண்டான புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உங்கள் வீட்டில் அந்த வேலைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், வீட்டில் வேணாம்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க மனைவி, மக்கள், அப்பா, அம்மா இவாளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அதனால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வருவேன். இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இப்போ இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க, விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு வேலை கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுடைய எதிர்கால நலனில் அக்கறை கொண்ட ஒரு அறிவுரையாக நீங்கள் இதை எடுத்துக்கணும். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தில் பண பலம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு வந்துட்டே இருக்குது. செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்ப செலவு வந்தால் சந்தோஷம். உங்களுடைய தனிப்பட்ட செலவு விரயத்தை ஏற்படுத்தாதீங்க. ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால, அதுவும் 3ஆம் இடத்துல நீங்கள் எந்த வழக்கு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, யாருக்கோ உங்கள் நண்பருக்கு ஏதாவது பிரச்சனை, அந்த நண்பர்களுடைய தேவைக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகிறீங்கன்னா, உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாகவும் உங்களுடைய அதிகார நடத்தையின் காரணமாகவும் எதிரிகளை அடிபணிய வைத்து உங்களுக்கு வெற்றியை தேடிக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழிபட வேண்டும். குறிப்பாக எங்கே அப்படின்னு கேட்டால், பழனி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பக்குவம் தேவை. ஒன்றா குழந்தைக்கு இருக்கிற பக்குவம் இருக்கணும், இல்லை வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் வேணும். இந்த பக்குவத்தில் ஒன்று குழந்தையாக இருக்கணும், இல்லாட்டி வயசானவங்களாக இருக்கணும்னா குழந்தைக்கு குழந்தை வேலாயுத சுவாமியை, அதாவது பழனியில் இருக்கிற அடிவாரத்தில் இருக்கிற குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபட்டு வாருங்கள். அல்லது அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள். அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த முருகப்பெருமான். தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் சூப்பரான டைம், அதுக்கு பின்னாடியும் சூப்பரான டைம். இந்த வாரத்தில் இந்த சந்திராஷ்டமத்தில் சந்திரன் இருக்கிறது 8ஆம் இடம், தன்னுடைய சொந்த வீட்டில், அதாவது கடகராசியில் விரையாதிபதி செவ்வாயின் உச்ச பார்வையில் சந்திரன் இருப்பார். சந்திர மங்கள யோகம் ஏற்படுறது. இதனால் குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, அதாவது இந்த மாண்டிசரி ஸ்கூல் நடத்துகிறவங்க, குழந்தைகளுக்கு ப்ரீகேஜி ஸ்கூல் நடத்துகிறவங்க, அதே சமயம் குழந்தைகள் உண்டான கிட்ஸ் டாய்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, அது மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுக்கு உண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும். கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லை. நீங்கள் வருமானம் 10,000 வந்ததுன்னா செலவு 1 லட்ச ரூபா வரும். அப்பேற்பட்ட செலவு இருக்குது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான உச்சபலம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் அது செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அந்த லாபஸ்தானத்துக்கு தரக்கூடிய குருவுக்கு, பார்வையை தரக்கூடிய குருவுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பை நிகழ்த்துவதற்குண்டான சூழ்நிலை, அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் அல்லது திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வாரம் அவரவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். படிக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய பெரிய பதவி அல்லது பெரிய பெரிய படிப்பில் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்துதல், உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், அந்த 10ஆம் இடத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால
கொஞ்சம் அதிகாரத்தின் காரணமாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் அதிகார வார்த்தையை பயன்படுத்தி எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், வருமானத்தை தரும், சந்தோஷத்தை தரும், குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும். உங்களுக்கு குடும்பத்தில் அதிகார பகிர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் நல்ல வயசானவங்க இருக்காங்க, அவங்க சொல் பேச்சு கேட்டு தான் நடக்குதுன்னா அவங்களே சொல்லுவாங்க, இனிமேல் நம்ம இவா பேச்சை கேட்டு இந்த விருச்சிக ராசி தனுசு ராசி நண்பரை கேட்டு நடத்தினா நல்லது நடக்கும் போல் இருக்கே, அவள் பேச்சை கேட்டு நடக்கலாமே அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய மனிதர்கள் ஒன்றா உங்கள் தந்தை, இல்லாட்டி உங்கள் அண்ணன், இல்லாட்டி உங்கள் தாத்தா, யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 23 முதல் 26 ஆகிய நாட்களில் சனி சூரியனின் பார்வை, புதன் பார்வையில் சந்திரன் வரதுனால உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறு குழப்பம் ஏற்படும், அல்லது சொத்து விஷயத்தில் உங்களுக்கும் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர்களின் சொல் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம் குறிப்பாக குடும்பத் தலைவிகள் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. அதே சமயம் வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த அனைவருக்குமே வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வார்த்தைகளால் வியாபார வளர்ச்சி ஏற்படும். வார்த்தைகளால் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றியடைந்து கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு பல புதிய மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு அதிபதியான பரமேஸ்வரனை வழிபடுங்கள், அல்லது குரு பகவானை வழிபடுங்கள். நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானையோ அல்லது பரமேஸ்வரனையோ சிவனையோ வழிபட்டு வாருங்கள். சிவ கவச்சம் சொல்லி வழிபடுவது அல்லது குருவின் அஷ்டோத்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக குரு பிரீத்தி ஏற்பட்டு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தடைப்பட்ட நல்ல விஷயங்கள் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நன்மைகள் ஏற்படுத்தி மன நிம்மதியும் வாழ்க்கையில் வசந்தத்தையும் ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். மகர ராசி. அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. என்ன நீண்ட நாள் ஆசைகள்? உங்களுடைய பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வருது, உங்களுடைய சுயார்ஜித சொத்து சம்பாதிக்கிறது, இப்படி சொத்து வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டதுன்னா அந்த ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தி ஆகிறதுக்கு, தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பம் நிவர்த்தி ஆகுதல், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான முயற்சிகளில் இது நாள் வரை இழுபறி நிலைமை ஏற்பட்டு இருந்தது, இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பது, உங்களுடைய தேவைக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறது, கடல் கடந்து பயணிக்கிறது, இப்படி எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாரமாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது இந்த வாரம் அந்த ஆசை நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசியில் உச்சபலத்தை அடைகிறார். பொதுவாக இந்த செவ்வாய் உச்சபலத்தை அடைவதுங்கிறது உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இடமாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைந்து உங்கள் ராசிலேருந்து 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண உறவில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் மருத்துவ ரீதியாக சரியாவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்கள். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது, அதாவது சிம்ம ராசியில் 23ஆம் தேதி வரை, 23ஆம் தேதி முதல் 26 வரை சிம்ம ராசியில் மறைய போகிறாரு. ஆனால் குரு பார்வையில் இருக்க போகிறாரு. மறைந்தாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார், மறைந்தாலும் உங்களுக்கு சில பண வரவை ஏற்படுத்துவார். ஆனால் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் 19ஆம் தேதியிலேருந்து புதன் அங்கே போய் இணைய போகிறார் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில். புதிய உறவுகள் வரத்துக்குண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில் உறவுகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதன் மூலமாக சில கடந்த கால உறவுகளை மீண்டும் புதுப்பிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23 முதல் 26 வரை
உங்கள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது தந்தைக்காக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் அதுக்காக நிறைய சண்டை போட வேண்டியது இருக்குது. உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உடம்பில் ஒரு விதமான பதட்டம், உஷ்ணம், கோபம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் உடம்பில் இந்த உஷ்ணம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். அதே சமயம் பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மங்களகாரகனின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. அந்த 7ஆம் இடத்ததிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் 21 முதல் 23 7ஆம் இடத்திலே இருக்க போகிறாரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான நேரம் ஆரம்பித்து விட்டது. சார் 7.5 சனி நடக்கும்போது நீங்கள் திருமணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், அப்படி தான் பண்ணணும். ஆனால் இப்போ நேரம் வந்துடுது. அதனால் இப்போ அக்டோபரில் துவக்க வேண்டியது இப்போ ஜனவரியில் ஒரு 10 மாதம் முன்னாடியே ஆரம்பிக்கிறோம். ஆனால் திருமணத்தை அக்டோபருக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, ஆர் ஈவன் அடுத்த தை மாதம் கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டேன்னா உங்கள் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் காரணம் என்னென்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். இந்த சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும், திருமண விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும், பார்ட்னர்ஷிப்பில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பிராயஷ்சித்தம் பண்ணோம், பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு கேட்டேன்னா அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதாவது மாதங்கி வழிபாடு செய்வதன் மூலமாக வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படாமல் நிதானமாக பேசுவதற்குண்டான வாய்ப்பை அந்த அன்னை மாதங்கி உங்களுக்கு வழங்கிட வேண்டும். கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியன் சனி சேர்க்கை, புதனும் சேர்ந்திருக்காரு 19ஆம் தேதியிலேருந்து. இந்த புதன் சனி சூரியன் சேர்க்கையானது கணவன் மனைவி உறவிலோ, நண்பர்கள் உறவிலோ, சக பணியாளர்கள் உறவிலோ தேவையற்ற மனப்பூசலை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை அமைத்து கொடுக்கிறார். அதனால் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிற வரைக்கும், எப்போ வரைக்கும்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த குழப்பம் இருக்க செய்யும். அதனால் கடந்த ஒரு வாரமாகவே இருக்குது. இந்த வாரம் ரொம்ப ஜாஸ்தியாகும், அடுத்த வாரம் இன்னும் ஜாஸ்தியாகும். என்ன காரணம் அப்படின்னா மார்ச் 15ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. மார்ச் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய செவ்வாயினால் யாருக்கிட்ட பார்த்தாலும் எரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அடுத்த மாதம். ஆனால் இப்போத்துலேருந்து அதனுடைய வீரியம் தெரிய ஆரம்பிக்கன்னா ஆல்ரெடி சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நிறைய வீட்டில் பார்த்தேன்னா கணவன் மனைவி உறவில், இந்த கும்பராசியில் பிறந்தவாளுக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதனால் ரொம்ப பதவீசாக பேசுகிறதுக்கு கற்றுக்கோங்க. எடுத்தெறிஞ்சு பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேங்கிற வைராக்கியத்தை வளர்த்துட்டேன்னா உங்களுக்கு குடும்பம் நிம்மதியாக இருக்கும். பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் விரயஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். தொழில் ரீதியாக சில வெற்றிகளை அடைவதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வெற்றிகள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் உங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கார். 7ஆம் இடத்துக்கு வர வரைக்கும், அதாவது சிம்மராசிக்கு 23ஆம் தேதி வர வரைக்கும் உங்களுக்கு சாதக பலன்களை மட்டுமே தரப்போகிறாரு. சந்தோஷம் அதிகரிக்கும், அபவாத சொல்லிலிருந்து விடுபடுவீர்கள், குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அமைத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வளர்ச்சிக்கான பாதை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருது. அதற்குண்டான முதலீடுகளை செய்யறதுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் அந்த நண்பர்கள்ட்ட இப்போ வாக்குவாதம் வர்றதுனால அவர்களால் உங்களுக்கு உதவி செய்கிறதுல ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முயற்சி கடினமாக இருந்தால் மட்டுமே தான் வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்கீங்க. அந்த வெற்றியை அடைவதற்காக நீங்கள் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கௌரவ பாதிப்பு ஏற்படாது. மூத்த சகோதரர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும்.
அதே சமயம் திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற, ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உஷ்ணம் அதிகரித்தல் அல்லது உங்களுடைய தடுமாற்றமான செயல்பாடுகள் பார்க்குறவங்களுக்கு வில்லங்கத்தை அதாவது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தவர்களின் நகைப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மனசில் ஓவர் தைரியம் வருது, அந்த தைரியத்தினால தான் பிரச்சனையே. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினர் சற்று கவனமாக இருந்துட்டாலே போதும், பெரிய பெரிய பிரச்சனைகள் வராமல் பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரயஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் பூமிக்காரகன் மற்றும் 4ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால தாயாருக்காக செலவுகள், பூமி தொடர்பான செலவுகள், வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கான செலவுகள், இப்படிப்பட்ட செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம், ஏன் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல வீட்டில் போயிட்டு, அதாவது கான்க்ரீட் வீட்டில் போயிட்டு எந்த விதமான தேக்கம், நீர் சாக்கடை இல்லாத ஒரு நல்ல வீடு, கொசு தொல்லை இல்லாத, பாம்பு தொல்லை இல்லாத ஒரு நல்ல வீட்டில் போய் குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஊர்காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தெய்வம்லாம் இப்போ நிறையா சிட்டியில் இருக்கிறது இல்லை. அந்த இடத்தையும் இடித்து வீடு கட்டிடுறாங்க. அந்த மாதிரி இடங்களில் வீடு கட்டுறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி, காத்தவராய, முனீஸ்வரன், இந்த மாதிரி கையில் அருவாள் வச்சுருக்கிற, வேல் வச்சுருக்கிற தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதியும் எதிர்ப்புகளிலிருந்து விலக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6ஆம் இடத்துக்கு வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வரைக்கும் 4 இடம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 4 இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு, தனலாபம், குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த 7 நாளும் இருக்கிற 12 ராசிலேயே 7 நாளிலும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அல்லது அனுகூல பலன்களை, லாபத்தை அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த மீனராசி நண்பர்கள் தான். 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கே சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க. சனி நல்லதையும் கொடுப்பார், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார், சனி கெடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு சொல்வட உண்டு. சனி கொடுத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது. பிரார்த்தனை மட்டுமே தான். சிவபெருமானையே சங்கடப்படுத்தினவர் சனீஸ்வரன். அந்த சனீஸ்வரனுக்கு உண்டான பிரார்த்தனை என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது விநாயகர் வழிபாடு. தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும். நான் முதல்ல பரிகாரத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு மட்டும். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பலன்கள் நெகட்டிவ் பலன்களே கிடையாது. அதனால் அமோகமான பலன்கள் ஏற்படும். தனவரவு, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், இழந்த செல்வாக்கை மீட்டு எடுப்பது, மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுவது, குழந்தைகள் விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுவது, பதவி இல்லாதவர்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து நன்மையை ஏற்படுத்துவது, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவது, இழந்த அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம். ஏன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் பெருசாக பலன் இல்லை, நல்ல பலன் மட்டும்தான் இருக்குது. நெகட்டிவ் பலன்னு பார்த்தா நாட் ஈவன் 1%. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும், மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளித்து சுத்தபத்தமாக விநாயகரை வழிபட வேண்டும். காத்தால் 5 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருங்கோ. 5 to 5:30க்குள்ளே எழுந்திரிச்சிட்டேன்னா உங்களுடைய சுறுசுறுப்புக்கு நிகர் நீங்கள் தான். அப்பேற்பட்ட பலன்கள் ஏற்படும். உங்களுடைய சிந்தனா சக்தி அதிகரிக்கும்.
அந்த சமயத்தில் விநாயகர் வழிபாடு முடிஞ்சதுன்னா, உங்கள் ஆற்றுல யாருக்காவது மந்திரம் தெரிஞ்சதுன்னா தினமும் விநாயகர் கணபதி ஹோமம் பண்ணுறது விசேஷம். தெரியல அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது. விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு கஜானனம் பூதகணாதி சேவித்தம் கபித்த ஜம்பு பலசார பட்சுதும் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தினமும் நாளத் துவக்கங்கள். உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் கொண்டு வந்து அந்த விநாயகப் பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். இது காத்தால பண்ணக்கூடிய பிரார்த்தனை. சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு படுக்கையில் படுத்துப்படல, அது படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி உக்காந்துண்டு ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டத்தை ஒரு 1/2 hour படிங்கோ. இல்லை ஆஞ்சநேயருடைய அனுமன் சாலிசாவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கோங்க. நிம்மதியான தூக்கம் வரும், ஆரோக்கியமான உடல் வாக்கு ஏற்படும். உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்குண்டான அனைத்து யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த அஞ்சனை மைந்தன். அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.